ரோலிங்கா அப்பா சொல்லக்கூடாதா, நான் பாட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போலாம் ஒரு மியூசியம் போனால் கூட அந்த பொருள் எந்த பொருள்னு பார்த்து அறிந்து கொள்வதை விட அந்த இடத்துல எப்படி முகத்தை வச்சு செல்ஃபி எடுக்கலாம் தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. பேப்பரையும் நியூஸையும் பார்க்கும்போதே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஓடும் ரயிலுக்கு முன் செல்ஃபி எடுத்த வாலிபர் அடிபட்டு உயிருக்கு ஊசல் அப்படின்னு வருது. எல்லாருங்க இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாரும் குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருக்க அனுபவத்தை என்ஜாய் பண்ணுறதில்ல. அவசியம் வீட்டுக்கு போயிட்டோன்னே உன் ஃபோனில் எடுத்த செல்ஃபியெல்லாம் எனக்கு அனுப்பு, என் ஃபோனில் எடுத்த செல்ஃபியெல்லாம் உனக்கு அனுப்புன்றாங்க. இப்படி எப்படியெல்லாம் செல்ஃபி எடுக்கணும்னு ஒரு பெரிய கிளாஸே எடுப்போமே. நமக்கு செல்ஃபி எடுக்க தெரியும், ஆனால் செல்ஃபிக்கு தமிழ் என்னன்னு தெரியுமா? அதை தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு சொல் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிற சொல் செல்ஃபி. முதல்ல செல்ஃபி எழுதிக்கலாம். அந்த காலத்தில் செல்ஃபிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச உலகத்தின் முதல் செல்ஃபி தண்ணி தான். தண்ணியில் போய் முதல்ல குகை மணி தான் தன்னை போது இந்த கரடி பொம்மை என்ன விலைன்ற மாதிரி பார்த்து பயந்துருப்பா. அதன் பிறகு தான் கண்ணாடி என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டார்கள். ஆனால் அதெல்லாம் தண்ணிலையும் கண்ணாடிலையும் பார்க்க முடியும். நான் எவ்வளோ நல்லா இருக்கேன்னு மற்றவங்களுக்கு அதை காட்ட முடியாது. அப்படி காட்டுவதற்கு கேமரான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பயங்கரமான ஒரு வெயிட்டான ஒரு பொருளாக இருந்தது. அதில் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஃபோன்லேயும் முன்னாடி 3 கேமரா, பின்னாடி 4 கேமரான்னு இந்த ப்ரொஃபஷனல் கேமராஸை விட செல்ஃபோனில் அதிக கேமராஸ் வந்துருச்சு. ஏன்னா யாரும் செல்ஃபோனே நோ மோர் இஸ் பையிங் ஃபார் ஒன்லி டெலிஃபோன் பர்பஸ். எல்லாரும் ஃபோனே வாங்குவதற்கான முதல் பர்பஸ் என்னன்னா, ஃபோட்டோ எடுக்க முடியுமா, விதவிதமாக எடுக்க முடியுமா, இன்பில்டு ஃபில்டர் இருக்கா, அதில் இவ்வளோ லென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்குறாங்க. ஸோ ஆனால் அந்த காலத்தில் முதல்ல தண்ணியில் முகம் பார்த்த அந்த காலம் தொட்டு இப்போது தன்னைத்தானே செல்ஃபியில் முகம் பார்க்குற காலகட்டம் வரைக்கும் ஒரு பெரிய எவல்யூஷன் இருக்குது. செல்ஃபிக்கு தமிழில் சொல் இருக்கா? இருக்குங்க. இந்த செல்ஃபியே சரியான ஆங்கில சொல் கிடையாது. அது ஒரு பாப் கல்ச்சர் தான். செல்ஃபியை எப்படி பிரிக்கலாம்? செல்ஃபி அப்படிங்கிறது ஒரு பாப் கல்ச்சர் தான். இப்போ செல்ஃப் என்னன்னா தன்னை தானே. மை செல்ஃப் அப்படின்னா நான் அர்த்தம். செல்ஃப் அப்படின்னா நமக்குன்னு அர்த்தம், எனக்குன்னு அர்த்தம். அப்போ நாமே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். பெரும்பான்மையாக எல்லாரும் என்ன இப்போ பயன்படுத்துகிறாங்கன்னா தாமி. ஒன்றை அடுத்தவர்களுக்கு காமி நம்ம சொல்லுவோம். தன்னைத்தானே அடுத்தவர்களுக்கு காட்டுவதை தாமின்னு சொல்கிறாங்க. அதை விட இன்னும் நெருக்கமான ஒரு சொல் நான் கண்டுபிடிச்சேன். அது என்ன தெரியுமா? தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்கன்னா படம் எடுக்கிறாங்க. இந்த தன்னைத்தானே படம் எடுக்கிறத சுருக்கி தன் படம்னு சொல்லலாமா? அப்படி தன் படம்னு எழுதும்போது இலக்கண விதிப்படி அது எப்படி வரும்னா தற்படம்னு வருங்க. அழகான தமிழ் சொல் பாருங்க, தற்படம். நாமளே எடுத்துக்கிறது தற்படம். இனிமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு டேய் வீட்டுக்கு போயிட்டோன்னே உன் ஃபோனில் எடுத்த செல்ஃபிலாம் அனுப்பிடுறியான்ட்டோன்னே என் செல்பேசியில் எடுத்த எல்லா தற்படமும் சேரும் நண்பனேன்னு சொல்லி பாருங்க. யார் அவன் நல்லா தானே இருந்தான், முதல் வணக்கம் பார்த்து இப்படி ஆயிட்டாலும் அப்படின்னு அவங்க யோசிக்க கூட செய்வாங்க. செல்ஃபினா தற்படம், தற்படனா செல்ஃபி. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் தூய தமிழ் சொல்லையே சிந்திப்போம். வாங்க நம்மலாம் சேர்ந்து ஒரு தற்படம் எடுத்துக்கோம்.